நேற்று நடந்தது முதல் பிரச்சார மேடை அப்படின்றதுனால இவர்தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடியாவது சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்தேன். அவரு அந்த வார்த்தையும் சொல்லல, அண்ணா திமுக என்கிற பேரையே சொல்லல. ஏஐஏடிஎம்கேங்கிற வார்த்தை நீங்க எடுத்து பாருங்க. இப்ப 45 நிமிஷம் பேச்சில் அது வரவே இல்லை. ஆட்சி பிஜேபி என்டிஏ ஆட்சி அமைக்குன்னு தான் சொல்றாரு. அதிமுகங்கிற வார்த்தையவே சொல்லல. இது மிக நிச்சயமாக அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தராது. சரி, அது அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அதிமுக எங்களுடைய எடப்பாடி தான் சார். இது மாத்தி பேசுறாங்க. கவனிச்சீங்க? இது பெருமையா? இது ஸ்ட்ராட்டஜியா? இப்படிதான் நீங்க திமுக வீழ்த்துற லட்சணமா? சொல்லுங்க சார். பலமிக்க திமுகவை வீழ்த்துற போது சகல ஆயுதங்களையும் கூர்மைப்படுத்திக்கிட்டு தான் நீங்க இறங்கணும். நீங்க இருக்கிற முக்கியமான ஆயுதத்தையும் மழுங்கடிச்சிட்டு இறங்குனீங்கன்னா எப்படி பலன் தரும்னு நான் கேட்கிறேன். எடப்பாடியை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக தொண்டர்களுக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். உங்களுக்கு அந்த கூட்டணியில விரும்பி சேர்ந்தீங்களோ விரும்பாம சேர்ந்தீங்களோ இந்த என்டிஏவுக்கு அவர் தான் தலைவர். அவர் பேரை சொல்ல வேண்டிய பிரதமர் நேற்று சொல்லாமல் தவிர்த்தார். அது முதல் பாயிண்டா. அது பிஜேபிக்கு நல்லதல்ல. ஒரு 20 தொகுதி வாங்கி நிற்கிறாங்க. தனித்த பிஜேபி 20 தொகுதியில் நிற்கணும் வச்சுப்போம். ஐ மீன் பிஜேபி மட்டுமே தாமரையில் நிற்கிறது 20-25 வச்சுப்போம். அந்த 20-25 தொகுதியில் அதிமுக தொண்டர்கள் உற்சாகமா களமிறங்கி வேலை செய்வாங்களா? ஒரு வருத்தம் அவனுக்கு இருக்குமா இருக்காது? எதேச்சியா மறந்து போடுது. எத்தனை தடவை சார் மறப்பீங்க? முதல் பிரச்சார கூட்டம் சார். யாரு சார் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்? சார் இதில் என்ன சார் இருக்கு? பிஜேபியோட பாலிசி சார். அவங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னதே கிடையாது சார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இது நீங்கள் தலைமையில் உங்கள் தலைமையில் கூட்டணி அமைஞ்சாதான் உங்களுக்கு வேட்பாளர் தான் முதலமைச்சரா வரப்போறாருன்னா அது உங்க பாலிசி. இது உங்க பாலிசி அமல்படுத்துகிற இடமோ சூழலோ அல்ல. அதுக்குள்ளே நான் போக வேண்டாம். நான் கவனிச்சேன்னு சொல்றேன். நீங்க எப்படி வேணாலும் அதை டெபினிஷன் எழுதிக்கோங்க.